புது சூழ்நிலையும். சென்னைக்கு வந்து ஒரு 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. கோலவிரியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா தம்பி அவரு 3 மணி நேரத்திலேயே குற்றவாளியை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. காலை வேற உடைச்சு உள்ள போட்டுட்டாங்க. அதனால ரொம்ப வருத்தப்பட்டு அவரை விடுதலை பண்ண சொல்லி தீச்சட்டியை லாஞ்சமக்குறாங்க. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரம்மா. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருக மூதேவி வருக. அது நிக்கிற மூதேவி அதோட பிரச்சனை தான். பக்கத்தூர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு வச்சுட்டான். இந்த ஊர்ல மழை வராது. மழை இல்லாம எல்லாரும் நாசமா போகடா நாசமா. பேசாம இருமா. இந்த பாரு இந்த மாதிரி விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. நீ ஒத்துக்கல அப்புறம் சாமி வந்து கண்ணை குத்திரு. கண்ணே போனாலும் பரவாயில்லை கூறுகிட்ட குப்பா. வந்த ஜிலேபிலே நீதான் பட்ட ஜிலேபி. அதான் துண்டா தூயின்னு வந்துட்டேன். என்ன சொல்ற? அடியே இவளே எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் வரலையேன்னு நாங்களே ஏங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையாடி? என்னடி இத போய் சான்ஸ்க்குறீங்க? இது என்ன ஜனாதிபதி சான்ஸா? வெக்கமில்லாம பேசுறாங்க பாரு. நீங்க ஒரு பொம்பளையா? என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்ட? சீரக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன். மாமா ரசமும் வச்சிருக்கேன். சாப்பிட வாரிகளா இல்ல தோப்புக்கு போறீங்களா? திருநெல்வேலியிலிருந்து பெண்கள் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைஞர்களை மதுரைக்கு அழைத்து வந்து பாஜகவினர் போராட்டம் நடத்தியது அம்பலமாக இருக்கிறது. ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். கொந்தளிப்போம் 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 கொந்தளிப்போம். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம். பயப்படாதே பயப்படாதே. ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா சார்? நாங்க மாங்கா மடையர்கள். ஆவேசமாக முழக்கமிட்ட நாட்டுப்புற கலைஞர் உமா போராட்டத்தின் முடிவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். என்னடா சொன்ன? போலீஸ் ஐயா. ஆர்ப்பாட்டம் முடிந்தவுடன் சென்று விடலாம் என கூறி அழைத்து வரப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டதால் உமா கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். சார் சார் ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. ஐ ஆம் பாவம். பாஜக நாட்டுப்புற கலைஞர் ஸ்டூடண்ட் உங்க அனுப்பிடுவோம் சொல்றோம். அனுப்பி விட்டுருங்க. ஒண்ணும் பண்ண மாட்டாங்களா? ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. கார்ல எடுத்துன்னு போவாங்க. ஆட்டுப்பட்டி அருகில் சிறை வைத்ததற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். உடனடியாக உள்ளே கொண்டு வருகின்ற பொழுது ஏற்கனவே இந்த மண்டபத்தில் ஆடுகள் இருந்தது. பைத்தியம் ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க உள்ள பூட்டி வைங்க சார். அவங்க வெளியே விடாதீங்க. பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க.
பெரிய கடை வீதி வழியா பாஜகவினர் பேரணி செல்ல இருக்காங்க. அதனால எங்களுடைய பிரியாணி கடைக்கும் பிரியாணி அண்டாவுக்கும் பாதுகாப்பு வழங்க வேணும்னு கேட்டுக்கொள்கிறோம்னு வலியுறுத்தி இருக்காங்க. எனக்கே சிரிப்பா இருக்கு. என்னங்க ஏன் இது வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தது? குஷ்பு சுந்தருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நல்லா தான் இருக்கேன். சொப்னா மாதிரி பொண்ணுங்களை கூட நம்பலாம், உன்ன மாதிரி கமுக்கமா இருக்கணும் நம்பவே முடியாதுமா. நான் என்னைக்குமே கண்ணகி தானே, நான் என்னைக்குமே கண்ணகி தானே. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? புது சூழ்நிலையம் சென்னைக்கு வந்து ஒரு 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். படங்கள்ல எவ்வளவு தூரம் வக்கரங்களை பரப்பி கொண்டு இருக்கிறார், எவ்வளவு தூரம் ஆபாசங்கள், அரை நிர்வாண முக்கால் நிர்வாணங்கள், அப்படிப்பட்ட ஒருத்தர் பேசுனதெல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க. என்ன கேவலமான படங்கள், என்ன முக்கால் நிர்வாணம் அரை நிர்வாணமா சமுதாயத்தை தலைமுறைகளை கெடுக்கின்ற பணியிலே இருப்பவர். அவர் வந்து எதை பத்தியுமே பேச அருகதை இல்லாதவர். அதனால அதுக்கு மேல என்கிட்ட கேட்காதீங்க. புடவை கட்டினவெல்லாம் பொம்பளையா? உன்னால பல தடவை நான் நிலத்துக்கு ரத்தம் கொடுத்துருக்கேன். எந்திரிச்சு போயிரு போயிரு. புது சூழ்நிலையம் சென்னைக்கு வந்து ஒரு 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பிஜேபி ஓடி அண்ணாமலை அரை நிர்வாணத்துல சவுக்குல அடிச்சுக்கிறான். மவனை நீ வட சென்னை பக்கம் வா, நீ நல்ல ஆம்பளையா இருந்தா வட சென்னை பக்கம் வா. அங்க திருவத்தூர் எம்எல்ஏக்கிறான் KP சங்கர்னு ஒருத்தன், அவன் திருக்க வாழ வச்சுக்கிறான். காலா ஓடி ஒரே அடி 2.5 கிலோ கறி எடுத்துருவேன். என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். யாருகிட்ட டாவு காட்டுற? எதுக்கு சவுக்கு அடிச்சுக்கிற? போடா. உத்தரப்பிரதேசத்துல ஒரே பொம்பளைய 14 பேர் கற்பழிச்சாண்டா. அதை விட எச்ச சூரிய எவனா சொல்ல முடியுமாடா? முடியாதுப்பா. உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி. ஒரே பொம்பளைய 14 பேர் கடிச்சு பேசிருக்கான். அது என்ன சொல்றாது? பண்ணிட்டான். சுப்ரீம் கோர்ட் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருச்சு. அங்க போய் ஆட்சிக்கு வந்த உடனே அவனுக்கு 14 பேர் ரிலீஸ் பண்றான் கருணை அடிப்படையில. அவனுக்கு போய் பிஜேபி காரன் மாலை போட்டு கூப்பிடுறான். டே அண்ணாமலை எச்ச பொறுக்கி, நீ ஆம்பளை தானே, தமிழ்நாட்டு மக்களுக்காக உயிர் கொடுக்குறேன்ற, பொம்பளைன்னா கண்ணுன்ற, அங்க போடா. சாத்தியமே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. மணிப்பூர்ல நிர்வாணமா பொண்ணுங்களை அவுத்து விட்டு ஓட விடுறான். அங்க போ சவுக்காலடி அடிக்கலாம்ல. கர்நாடகா சட்டப்பேரவையில ஒரு பிஜேபி எம்எல்ஏ புளு பிலிம் பாக்குறான். அவன் வீட்டு வாசிப்பில் போய் சட்டையடி. ఒక్క అడుగుదానేను తోరావిల ఎవర్నా వస్తే మారిపోతాడు. వాడు పోతే వీడు, వీడు పోతే నేను పోతే నా అమ్మ మొగడే ఎవరన్నా వస్తే చంపేస్తారు. குஜராத் துறைமுகத்தை அதானிக்கு வித்துட்டு அங்க அந்த வழியா தான் கஞ்சாவும் அபீனும் போதை மெட்ட பையனும் எல்லாம் வருது. அதானி ஊட்டாண்ட போய் சவுக்குல அடிச்சுனா நீ ஆம்பளை என்ன? அவனோட சுவாச காத்து கூட நம்ம மேல விழப்படாது. ஆத்துக்கு போய் தலை முழுகலாம். வாங்கோ பாவி சண்டாளா காமாந்தகாரா உருப்படுவானா? அது பாருங்க, அவன் சொன்னது 6 அடி 8 அடி அடிச்சான் பாத்தீங்களா நீங்க? ஏன்னா 2 சரியா. டேய், அந்த மணி ஆட்டிக்குன்னு சவுக்கு அடிக்கிற ரோல் கூட நடிக்க தெரியாத பாடு நீ எதுக்கு அந்த கட்சியில மாநில தலைவரா இருக்கிற? புனரமைப்போம், புதிய கட்டுமானம் உருவாக்குவோம் வாக்குறுதி கொடுத்தோம். ஒரு பள்ளி கூட கட்டல. அதுக்கு போல 500 பள்ளியை தனியாருக்கு தர போறாங்க. இவனை சந்திச்சுட்டு வீடு போறது நிச்சயம் இல்லாம இருக்கா ஐயா? இல்லைங்க, ஒரு நிமிஷம். இல்லைங்க காப்பாற்றணும், கத்திரி இவரை காப்பாற்றணும்.